சகோதர சகோதரிகளே, இந்த கன்செக்ஷன் ப்ரேயருக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 42வது நாள் ஜெபத்தை ஆசீர்வாதமாக மாற்றித்தர நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு ஒரு நல்ல ஆலயத்தை கட்டி கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம். நீர் செய்ய நினைத்தது ஒருவராலும் தடை செய்யப்படாது. ஏனென்றால் என் தேவன் வாக்குத்தத்தங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் நாங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை சாய்த்து ஜெபம் செய்யலாம். வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கு 2-3 பேர்கள் நாமத்தில் ஒரு மனப்படுகிறீர்களோ உங்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னீரே. நீர் எங்கள் மத்தியிலே பலமாய் கிரியை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருகிற பிள்ளைகளை துரிதமாக நீர் கொண்டு வாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க உம்முடைய பிள்ளைகளை பிரயோஜனப்படுத்தும், தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும். நாங்கள் எதற்கெல்லாம் ஜெபிக்க நீர் சித்தம் வைத்திருக்கிறோம், உம்முடைய மூலமாய் அந்த சித்தம் நிறைவேறத்தக்க நீர் உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் காரணக்கர்த்தர் நீர் ஒருவரே. உம்மை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நடத்தும். துதியும் கனமும் மகிமை யாவையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே,
பிரகாசமே எங்கள் மகிமைக்கு பாத்திரரே எங்கள் மங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும் எல்லா மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் அல்லேலூயா. இந்த வருடத்தை தொடங்கி 11 மாதங்களை முழுமையாக கழித்து இந்த 12வது மாதத்திலே அடித்து வைத்து இந்த 10ஆம் நாளைக்கான கர்த்தர் கிருபை செய்தார் என்றால் கர்த்தருக்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவர் நாமத்தை தொழுது கொள்வதை தவிர வேறு ஒன்றும் நம் வாழ்க்கையில் மேன்மையா இல்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த ஆலயத்தின் பணிகளுக்காக நாம் ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் கர்த்தர் கேட்டு அதை அங்கீகரித்து நமக்கு பதில் தருவார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமாக. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல இடத்துக்காகவும் நாம் நன்றி செலுத்தி கர்த்தருக்கென்று ஸ்தோத்திர பலிகளும் துதி பலிகளும் நன்றி பலிகளும் ஏறெடுத்து அவருடைய நாமத்திலே நாம் கேட்கிறது யாவும் அவர் தருவார் என்று விசுவாசத்தோடு செய்வோம். ஏனென்றால் வேதாகமத்தில் சொல்லுகிறது,
கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரியாசம் விருதா என்று வேதத்தில் வாசிக்கிற பிரகாரம் கர்த்தர் நமக்கு கட்டி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறபடியால் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, அந்த இடத்தை கொடுத்து அந்த இடத்து சுற்றுப்புறத்திலும் இருக்கிற எல்லா வீடுகளிலும் எந்த விதமான இடையூறுகள் தடைகள் வராதபடிக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றி ராஜா. இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை கூடி வர செய்த உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஏறெடுக்கிற இந்த ஜெபத்தில் உம்முடைய கிருபை இருப்பதாக. ஆண்டவரே, இந்த எஸ்தர் பிரேயர் ஹவுஸ்க்காக ஆண்டவரே அப்பா நீர் கட்டி தருகிற அந்த ஆலயத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை நீர், எங்களுடைய பலன் நீர். ஆண்டவரே, எங்கள் ஆதாரம் நீர் ராஜா, எங்களுக்கு அடைக்கலமானவர் நீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை நம்பவில்லை, நாங்கள் உம்மை நம்புகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களையும் எங்கள் கரங்களையும் எங்கள் இருதயங்களும் உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்த போது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஆண்டவரே பார்த்த போது ஆண்டவரே சர்பத்துக்கு கடி அப்பா சர்பத்தின் கடியிலிருந்து கடிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டார்கள் தேவனே. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசுவே உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக இந்த நாளிலே அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகள் எல்லா காரியங்களிலும் கரம் கிரியை செய்யட்டும், உடைய பலன் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, ராஜாக்கள் இருதயங்களை நீர்க்கால்களை போல திருப்புகிற என் தேவன், இருதயங்களை திருப்புங்க, ஒவ்வொருடைய இருதயங்களை திருப்புகிற அப்பா. பரத்திலிருந்து அதிகாரம் வராவிட்டால் ஒருவருக்கும் பூமியில அதிகாரம் இல்லை என்பதை நீர் எங்களுடைய சத்தியத்திலே எங்களுக்கு விளங்க பண்ணினீர் ராஜா. ஆண்டவரே, உம்மிடத்திலே சகல அதிகாரம் இருக்கிறது. அப்படியாக இந்த ஆலயத்தை கட்டி தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்காக ஆண்டவரே ஆண்டவரே அப்பா கடக்கால் தோண்டி ஆண்டவரே அப்பா அது அப்பா தாமதப்பட்டு போய் நிற்பதை ஆண்டவரே அதன் நிமித்தம் அப்பா சுற்றி இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு வேதனையோ ஒரு பயமோ இல்லாதபடி அவர்களுக்கு அப்பா அவர்கள் ஒரு இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க அப்பா. எந்த ஒரு சேதம் இல்லாதபடி நீர் பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. அந்த ஸ்தலத்திலே ஆண்டவரே உம்முடைய அப்பா உம்முடைய மகிமை பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். அந்த ஸ்தலத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளும் இப்போதே இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. அதன் கிரியைகள் தடைகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். எங்கள் ரட்சகரே மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த காரியத்திலே ஆண்டவரே அப்பா அதனுடைய தேவைகள் ஏராளம் ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு அது ஏராளம், உமக்கு அது சொற்பம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அதை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கட்டி தரப்போறதற்காக நன்றி. அதன் தேவைகளுக்கு ஒவ்வொருத்தரையும் நீர் நியமித்து வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களை முன்குறித்த என் தேவன் ஆண்டவரே அதை கட்டுவதற்கு நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர். அவைகளை ஆண்டவரே இப்போது ஆண்டவரே செயல்பட செய்வீராக. ஆண்டவரே இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் ஒரு திருமணத்திலே ஆண்டவரே திராட்சரசம் குறைவு போட்ட போது ஆண்டவரே மரியாள் இடத்துல கேட்ட போது அப்பா என் வேலை வரவில்லை என்று சொல்லீர். ஆனால் இந்த வேலையில ஆண்டவரே உம்மிடத்திலே அந்த வேலைக்காரர்கள் வந்த போது வேலை வந்தது என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. இந்த வேலையில ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இப்போது வேலை வந்ததா இருப்பதாக, அதன் காரியங்கள் வாய்க்க பண்ணுவீராக ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் நீர் இருக்கிறீர், யோசேப்போடு நீர் இருந்தீர், அவன் செய்வது எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணினீர். இந்த ஊழியத்தில் நீர் இருக்கிறீர் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா, இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுல ஒரு அம்மா உடைய நீர் இருக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவீர், அதில் குறைவுபடாது. நீர் இருந்த காணா ஒரு திருமண கல்யாணத்திலே குறைவுபட்ட இடத்திலே குறைவுகளை நிறைவாக்கி இந்த ஊழியத்தில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இதுல குறைவுபட்ட குறைகளை
நீர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற ஆமென். தேவன் அல்ல, ஆமென். அதை குறைவுகளை நீக்க நிறைவாக்குகிற என் தேவன். ஆமாப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்பி வந்த ஜனங்களை ஆமென். வெறுமையாய் அனுப்பிவிட மனதில்லாமல் ஆமாப்பா. ஆண்டவரே அவர் ஆகாரத்தால் திருப்தியாக்கும்படி இருந்த 5 அப்பம் 2 மீனை நீர் ஆசீர்வதித்து அதை குறைவுகளை நிறைவாக்கி திருப்தியாக்கி நிறைவாக்கினீரே. நடத்தி மீதம் எடுக்க வைத்த என் தேவன் ஆமென். இன்றும் எங்களோட இருக்கிறீர். ஆம் நீர் ராஜா. என்றும் மாறாதவர், நீர் ஆமென். என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். ஆமாப்பா. விரோதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையில் அப்பா இந்த ஜெபத்தை நடத்தும்படியா வந்திருக்கிற சகோதரரை ஆமென். நீர் பலப்படுத்துங்க. எப்படி நடத்த வேண்டும் என்பது நல்ல ஆவியின் பலத்தில் அவரை நிரப்புங்க. நிரப்புங்கப்பா. அப்பா உம்முடைய வல்லமையிலே நிரப்புங்க ராஜா. நிரப்புங்கப்பா. ஜெபிக்கக்கூடிய ஜனங்கள் உம்முடைய ஆவியிலே நிரப்பப்படுவதாக. நிரப்பப்படட்டும் உம்முடைய அப்பா. சித்தத்தின்படி ஜெபிக்கவும். ஆமென். இதை பார்க்கிறவர்கள் ஆமென். ஜெபிக்கக்கூடிய பலனை கொடுங்க. கொடுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை கொடுங்க. அப்பா பார்க்கிறவர்கள் இருதயங்களிலே கிரியை செய்வீராக. ஆம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்கி இந்த வேளையில கொண்டு வருவீராக. ஆம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் விலகட்டும். விலகட்டும். உம்முடைய ஜனங்களை கொண்டு கொண்டு வருவீராக. வாங்கப்பா. நீ முன்குறித்த ஜனங்களை இந்த ஜெப வேளையிலே ஆமென். கொண்டு வருவீராக. கொண்டு வருவீராக. ஆண்டவரே உம்முடைய சத்தியத்துக்குள்ளே நடத்துங்க. நடத்துங்க இந்த அப்பா. ஆராதனை துதியை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. ஜெபத்தை ஆசீர்வதிங்க. ஜெபத்தை வேத ஆசீர்வதிங்க. வார்த்தைகள் சத்தியத்தை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தமும் ஆம் உம்முடைய ராஜா. வல்லமையும் கிருபையும் பரிபூரணமா இந்த இடத்துல இருந்து ஆளுகை செய்யட்டும். ஆமென். உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. ஏனென்றால் கேட்கலாம், ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நமக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தட்டும் பொழுது திறக்கப்படுகிறது, தேடும் பொழுது அதை கண்டடைவீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். ஜெபத்தினால, விண்ணப்பங்களினால, வேண்டுதல்களினால நாங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்காக அருள் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. என்ற நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அவருக்கு வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவருக்கு வியாதியில் என் பிரயாசங்களும் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேலேறி முள்முடி சிரசில் சூடியே, கல்வாரி மலை மேலேறி முள்முடி சிரசில் சூடியே, என் வேதனை யாவையும் நீக்கியனல் புது ஜீவனை ஊற்றினதா. என் வேதனை யாவையும் நீக்கியனல் புது ஜீவனை ஊற்றினதா. இந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். இந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். அவருக்கு வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவருக்கு வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. 10,000களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. எந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். அந்த நேசு எனக்கு நல்லவர்,
என்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமோ. புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமோ. பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்கினி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். இந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த நீக்கம் எல்லாம் நீங்கி கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இந்த நீக்கம் எல்லாம் நீங்கி கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே 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 போதுமானவர். அல்லேலூயா. இயேசு எத்தனை நல்லவர். அவர் நம் வாழ்வில் என்றென்றும் போதுமானவர். ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே நம் வாழ்வில் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்னொரு வசனமும் சொல்லுகிறது, மத்தேயு 16:18, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த இடத்துல நாம் ஃபவுண்டேஷன் போடும்போது அதான் சொல்றார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ளுவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இடத்துல நாம் அதை பள்ளம் எடுத்து வைத்திருக்கிறோம், 20 அடி ஆழம் எடுத்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் அக்கத்தில் பக்கத்தில் எந்த விதமான சேதம் வராதபடிக்கு, இயற்கை சீற்றங்கள் அதை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் இதுவரையும் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் அதன் மேலே அநேகருக்கு ஒரு எரிச்சல் உண்டு. இதை தோண்டி வைத்திருக்கிறார்களே, இதை சீக்கிரம் கட்டி முடிக்கணும் என்று அநேக பிள்ளைகளால் தொந்தரவு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் தடைகளை விலக்கி போடுகிறார். தடைகளை விலக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார் என்ற வேத வசனத்தின்படி எத்தனை தடைகள் வந்தாலும் நமக்கு அது சாதகமாய் மாறும். ஏனென்றால் இத்தனை நாள் மழை வந்தும் அது என்ன ஆகல, ஒன்றுமே ஆகல. ஏனென்றால் கர்த்தர் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது எதிராளி நம்மை
ஒன்றும் செய்யவே முடியாது. அநேக பாடுகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து செய்கிற எல்லாம் நல்ல வேலைகளுக்காக கர்த்தருக்கு நாம் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பதற்காக நாம் நன்றி செலுத்தலாம். இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாரியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாரியம் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் நாமத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் நாமத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
அல்லேலூயா. இயேசுவே உம்மை எந்த வேளையிலும் எந்த நாளிலும் துதிப்பேன். துதித்து கொண்டே இருக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த பெங்களூர் பட்டணத்தில் அநேக பிள்ளைகள் உண்டு. ஆனாலும் உங்களும் என்னும் தேர்ந்தெடுத்து இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவர் ஆராதிக்கும்படியாக கொடுத்த பாக்கியம் எத்தனை பெரிதாக இருக்கிறது. ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் பாக்கியம் இந்த சர்ச்சில் இருக்கிற நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, இன்னொரு வேத வசனமும் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாமதிப்பேனானால் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டியவைகளை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணாக ஆதாரமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஆதாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தலமே தேவனுடைய ஸ்தலம். அந்த இடத்துல தேவன் தெரிந்து கொண்டு எங்கேயோ இருந்த நம்முடைய போதகரை, தமிழ்நாட்டில் இருந்த போதகரை கர்நாடகா மாநிலத்துக்கு அனுப்பி அதை எப்படி என்றால் ஆபிரகாமுக்கு சொன்னார்ல வேத வசனம், நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பலுகி பெருகி உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னத பிரகாரம் நம்முடைய போதகரை இந்த கர்நாடக மாநிலத்துக்கு கொண்டு வந்து அவர் மூலமாய் நாம் அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்த, இதோ தேவனுக்கென்று ஒரு கூடாரத்தை கட்டவும் அதை அஸ்திபாரம் போடவும் கர்த்தர் அவர் மூலமாய் தெரிந்து கொண்டதுக்காக கர்த்தருக்கு நாம் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். ஏனென்றால் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நாம் ஒன்றுமே செலுத்த முடியாது. அவருக்கு நன்றி பலிகளும் துதி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் ஏறெடுப்பதே நம்ம வாழ்க்கையில் மேன்மையாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுக்காக மாத்திரமல்ல, இப்போ அதை போட போகிற ஃபவுண்டேஷனுக்காக நம்ம பாரத்தோடு ஜபிக்க போகிறோம். ஏனென்றால் விண்ணப்பங்களோடும் அழுகையோடும் வேண்டுதல்களோடும் என்னுடைய சன்னிதானத்துக்கு வாருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் நாம் இந்த இடத்துல தேவன்கிட்ட மன்றாடி கேட்டு அவருடைய எல்லா பொக்கிஷங்களும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுவோம். அதற்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் செய்யலாம். ஃபவுண்டேஷனுக்காக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த சாயங்கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்முடைய சபையில ஆண்டவரே எங்களை கொண்டு வந்த ஆண்டவரே, அப்பா சபையை கட்டுமான பணிக்கு ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்க சபையை முழுமையா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா அந்த ஸ்தலத்தை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. அந்த ஸ்தலத்தில் உம் ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் அப்பா. உம் ரத்தம் பரிசுத்தப்படட்டும் அப்பா. அந்த இடம் முழுவதும் ஆண்டவரே பரிசுத்தப்படட்டும் தகப்பனே. அப்பா அந்த இடத்தில் ஆண்டவரே, அப்பா உம்முடைய சபையை கட்ட என் தேவன் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த வேளையில முற்றிலும் ஆண்டவரே, அப்பா அதுக்கு தேவைகளை நீர் சந்தித்தரலாம் அப்பா. ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா மனுஷனால கூடாதது என் தேவனால கூடும் தகப்பனே. அப்பா உம்மால கூடும் அப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா ராஜா. அப்பா நீர் ஆண்டவரே, அப்பா 4 திசுக்கள் இருந்த ஆண்டவரே, அப்பா பிள்ளைகளை எழுப்பும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா கொடுக்கிற கரங்களை நீட்டும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மால கூடும் அப்பா. அப்பா உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு ஜனங்கள் மேலே உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் அப்பா. அவர்கள் சபையை கட்டி முடிக்க ஆண்டவரே தேவையான பண உதவிகளும் ஆண்டவரே, அப்பா ஆட்கள் உதவிகளும் பொருள் உதவிகளும் நீர் கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க கட்டி முடித்து அதுல பிரதிஷ்டை செய்து உம்முடைய ஆராதிக்கும்படி உம்மை துதிக்கும்படியாக கிருபை செய்யும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அதுகளுக்கு தடைகளை வருகிற தடை யாவும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்பா. அப்பா அக்க பக்கத்துல ஆண்டவரே எந்த தடைகளும் வரக்கூடாதப்பா. அந்த இடத்துல உம்முடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா. அங்க கட்டும்போது ஆண்டவரே எந்த பிள்ளைகளுக்கும் ஒரு சேதம் வரக்கூடாதப்பா. ஆண்டவரே உம் கரத்துல
கோட்டைக்குள்ள பாதுகாத்துக் கொள்ளும். நடத்துங்க ஏசப்பா. அப்பா ஒவ்வொருத்தர் மேல கட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கட்டும். எந்த ஆபத்துகளும் சாபங்களும் நீங்காதபடி ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. கோட்டைக்குள்ள நீர் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. நீர் கட்டி நாங்க அதுல பிரதிஷ்டை செய்வோம் என்று நாங்க விசுவாசிக்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெப பிணியாளி ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அதே போல ஆண்டவரே அப்பா நாங்க விசுவாசத்தோட அறிக்கை இடுகிறோம் அப்பா. அப்பா நாங்க சபையோட ஆண்டவரே அப்பா நாங்க அறிக்கை இடுகிறோம் அப்பா. அப்பா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துல இருந்த ஆண்டவரே அப்பா பொருள்வதி பணவதிகளை நீ தரும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அவர் கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அந்த இடம் முழுவதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமை காணப்படட்டும் ஏசப்பா. பிரசன்னத்தால நிரப்புங்க ஏசப்பா. அப்பா அதுக்கு தேவையான சிமெண்ட்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அந்த சிமெண்ட்டுக்கு தேவையான பண உதவியை கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அதுக்கு எத்தனை மூட்டைகள் சிமெண்ட் தேவைப்படுது ஆண்டவரே அத்தனை மூட்டைகள் அப்பா உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கும்படியாக அவர் கரங்களை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில முற்றிலும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா உங்கள் நம்பிக்கை விசுவாசம் பலமா இருந்தால் ஆண்டவரே அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. அப்பா எங்க விசுவாசம் நம்பிக்கை தளராதபடி ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீ செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நம்ம கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அது மாத்திரமல்ல வேத வசனம் இன்னொன்று வார்த்தையும் கொள்கிறது. மத்தேயு 18:19-20 விதமாய் கூறுகிறது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியில் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். ஏனென்றால் எங்கு 2-3 பேர்கள் என் நாமத்தில் ஒருமனப்படுகிறீர்களோ உங்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை இப்பொழுது நம்ம மத்தியில் அவர் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அது மாத்திரமல்ல இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. பற்று மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர்
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சேனையில் பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். காடுகள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியார். காடுகள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். வெள்ளப்போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரநெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளப்போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரநெகேமியா ஆவியை அளித்தே. நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்திய தேவனாம் சத்திய வரந்தான், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய வரந்தான், நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் கிருபை நமக்கு என்றும் உள்ளது. ஏனென்றால் அவர் கிருபை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. உங்கள் கிருபை இல்லாமல் வாழவே முடியாதப்பா என்ற ஒரு வசனத்தை படி இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் எழுதின
புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயாதீனத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேட்பருக்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த இந்த சபையில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. தேவன் பயன்படுத்தி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற ஒரு வசனத்தின்படி கர்த்தர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நம்முடைய அஸ்திபாரம் போடுறதுக்காக நமக்கு ஃபைனான்ஸ் தேவை. ஏனென்றால் ஃபைனான்ஸ் இல்லாமல் தடைகள் நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஃபைனான்ஸை கர்த்தர் யாரை கொண்டு எப்படியெல்லாம் செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்கள் மூலமாய் அதை சந்திக்கத்தக்க கர்த்தர் எல்லா தேவைகளும் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஒன்றும் வராதபடிக்கு மீதம் எடுத்து வைத்து அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக மாற்ற ஃபைனான்ஸ் காரியங்களுக்காக நாம் இப்பொழுது பாரத்தோடு ஒருவர் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அன்பு மிகுந்தவரே, இரக்கம் மிகுந்த கர்த்தாவே, கிருபை மிகுந்தவரே, ஜீவாதிபதி தேவாதி தேவனே, எங்கள் கண்மலையே, கோட்டையே, எங்கள் துருகமே, அடைக்கலமே, பலனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், தோத்திரிக்கும் கர்த்தாவே. இந்த மாலை நேரத்தில் தகப்பனே உடைய சமூகத்தில் வர கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த காலையில் நீ மட்டும் கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த மாலை நேரத்தில் கர்த்தாவே இந்த இடத்திலே நாங்கள் ஜெபத்திற்காக எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கே 2 பேர் கூடி என் நாமத்தினாலே என்னை ஆராதிக்கிறவர்களால் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பனே, நீர் எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிற தேவனாய் நன்றி செலுத்துகிறப்பா. நீர் 10,000களில் சிறந்தவர், வெண்மையும் சிகப்புமானவர், என் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லேலி புஷ்பமாய் இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தாவே, இது இந்த நேரத்திலே நாங்கள் தகப்பனே என்ன நோக்கத்தோடு இந்த இடத்திற்கு கொண்டு வந்தீரோ கர்த்தாவே, இந்த நோக்கத்திற்காக நாங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே தகப்பனே, எங்களுக்கு பதில் தருகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆமையா, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் பெரியதா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவரே, நோக்கி கூப்பிடுகிற ராஜா, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, எங்களுடைய தகப்பனே, எங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே நீர் எங்களுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் தருகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலே கர்த்தாவே, எங்களுடைய சபையின் காரியத்திற்காக தகப்பனே, அந்த புதிய இடத்திலே அந்த ஃபவுண்டேஷன் காரியத்துக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது தகப்பனே. அதே நேரங்களிலே நீ செய்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் கர்த்தாவே. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொன்ன தகப்பனே, உம்முடையத்தில் நாங்கள் கேட்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, மகிமைப்படுத்துகிறையா. இந்த நேரத்தில் கர்த்தாவே, இந்த சபை கட்டக்கூடிய காரியத்துக்கு தேவையான பண உதவிகளை தகப்பனே நீர் ஒவ்வொரு உள்ளங்களில் நீர் பேசுங்க ராஜா. தகப்பனே, பெரிய தொகையா இருந்தாலும் அது உம்முடைய பார்வைக்கு அது சிறிய தொகை ராஜா. இந்த காரியத்திலே நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளங்களில் நீர் பேசுங்க கர்த்தாவே. எத்தனையோ பேர் கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை கேட்டு தகப்பனே உம்முடைய சபையிலே வந்து எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தகப்பனே. இந்த நேரத்திலே கர்த்தாவே, இதோ எத்தனையோ இடங்களிலே தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிறார்கள் ராஜா. ஒவ்வொருவரோடு நீ பேசும் இந்த இரவு நேரத்திலே பேசி தகப்பனே, சபை கட்ட வேண்டிய காரியத்திற்கு வேண்டிய எல்லா பொருள் உதவி, பண உதவி தகப்பனே நீர் பரலோகத்திலிருந்து உதவி செய்வீர் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே. தகப்பனே, நாங்கள் கேட்கிறோம் ராஜா. நாங்கள் யாரிடத்துல கேட்போம் தகப்பனே? உம்மிடத்தில் கேட்கிறோம் கர்த்தாவே. நீர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற சகாயராக
இந்த காரியத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆம் ராஜா. ராஜா. ஆம் தகப்பனே, இந்த சிமெண்ட் மூட்டைகள் தேவை கர்த்தாவே, கம்பிகள் தேவை, இன்னும் கர்த்தாவே கட்ட வேண்டிய அந்த செங்கல்கள் தேவை, இன்னும் ஆட்கள் தேவை கர்த்தாவே. அதை எல்லாவற்றையும் தகப்பனே நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய பாதத்தை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. நீர் உதவி செய்க தகப்பனே. நீர் உதவி செய்யவில்லை என்றால் எங்களுக்கு வேறு யாரும் செய்ய முடியாது கர்த்தாவே. நீர் பரலோகத்திலிருந்து கர்த்தாவே இந்த பலகனைகளை திறந்து கர்த்தாவே அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தாவே எங்கள் சபையில நீர் பொழுந்து தகப்பனே அந்த கட்டிடத்து வேலைகளை சீக்கிரத்தில் நாங்கள் செய்க அப்படிப்பட்ட கிருபை நீர் தர வேண்டுமா என்பது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. நீர் செய்வீர் கர்த்தாவே. நீர் ஏமாற்றுகிற தேவன் இல்லையா? ஒரு விஷயம் சொன்னால் கர்த்தாவே அதை மறுபடியும் திருத்தி எழுதுகிற தேவன் இல்லை கர்த்தாவே. நீர் அதினதின் நேரங்களில் அதினதின் காலங்களில் கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் செய்து முடிப்பதற்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த 10,000 சிமெண்ட் மூட்டைகள் தேவை கர்த்தாவே. அதற்காக நீர் ஒவ்வொருவரோடு நீர் பேசுங்க தகப்பனே. இன்னும் கம்பிகள் வாங்க வேண்டும் தகப்பனே. இன்னும் எல்லா கட்டுமான பணிக்கு தேவையான எல்லா பொருட்களை நீர் தகப்பனே நீர் நேரத்தோடு நீர் செய்து முடிப்பீர் கர்த்தாவே. சமூகத்தில் கேட்கிறோம் தகப்பனே. கேட்கும் போது தகப்பனே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கிறோம் ராஜா. நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்தித்தல் கர்த்தாவே. அநேக உள்ளங்களிலே கர்த்தாவே நீர் பேச வேண்டுமா சமூகத்தில் வருகிற ராஜா. நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய ஊழியக்காரரை கரத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. சகோதரனை பலப்படுத்துங்க. அவர் முயற்சி செய்ய எல்லா காரியத்தில் கர்த்தாவே தோல்வியை வராதபடி தகப்பனே வெற்றியோடு தகப்பனே எல்லா காரியத்தை செய்து முடிக்க அப்படிப்பட்ட கிருபை நீர் தர வேண்டுமா என்பது சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. என்ன நோக்கத்தோடு கர்த்தாவே அந்த இடத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு காண்பித்தீரோ அந்த நோக்கத்தை கர்த்தாவே நீர் பரிபூர்ணமாய் முடித்து தர வேண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே நீர் செய்வீர் கர்த்தாவே. நாங்கள் மனுஷரை நம்பவில்லை, ஜீவனுள்ள தேவனை நம்பி இருக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் நம்புகிறோம். பரலோகத்தின் தேவனாய் இருந்து கர்த்தாவே இந்த காரியத்தை சீக்கிரத்திலே தகப்பனே நீர் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதமாக செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் தகப்பனே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆம் தகப்பனே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று கர்த்தாவே. முதலாவது உம்மை தேடுகிற கர்த்தாவே, உம்மை நம்புகிற தகப்பனே. எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை வழிநடத்துகிற தேவன் இந்த காரியத்தில் கர்த்தாவே நீர் இதை ஆசீர்வாதமாக நீர் கட்டி முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கண்களில் தயவு இருக்கட்டும் கர்த்தாவே. உடைய கண்களில் இரக்கம் கிருபையும் தயவும் இருந்து பாதுகாத்துக்கொள்ளும். எந்த விதமான வன்கண்களோ எந்த விதமான கர்த்தாவே பொறாமையோ எதுவும் எங்களுக்கு முன்பாக செல்கிறீரே கர்த்தாவே. என்ன தடைகள் வந்தாலும் எந்த விதமான அந்தகார சக்தி நாச மோசங்கள் அந்த இடத்துல வந்தாலும் எல்லாவற்றையும் நீர் தகர்த்து போடுகிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. அந்த காரியத்தில் நீர் சரி செய்து தகப்பனே எல்லாவற்றையும் நீர் நடத்தி தர வேணுமா என்பதை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்மை நம்புகிறோம் தகப்பனே. உம்மை நம்பி வந்திருக்கிற ராஜா எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் தாருங்க. எங்களுடைய கண்ணீருக்கு நீர் பதில் தாருங்க ராஜா. நாங்கள் குறைவான ஜனங்களா இருந்தாலும் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் ராஜா. அநேகருக்கு ஜெப ஜீவியத்தை ஜெப பாரத்தை நீர் கொடுத்து தகப்பனே சபைக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க கிருபையும் இரக்கத்தை நீர் தர வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ ஆசீர்வாதத்தை சமாதானத்தை கொடுத்து கர்த்தாவே எங்களுடைய சபையில கர்த்தாவே இப்போது அந்த சமாதானத்தோடு நாங்கள் எல்லா வேலைகளையும் செய்ய அப்பேற்பட்ட கிருபை தர வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக காரியங்களுக்காக நாங்கள் என்னென்ன காரியத்துக்கு இன்னும் ஜெபிக்க வேண்டும் அந்த எல்லா காரியத்துக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்துக்கொள்ளும். நீரே பெரிய தேவனாய்ந்து பரிசுத்தத்தில் ராஜனாய்ந்து தகப்பனே எங்கள் தேவைகளை எங்களுடைய சபையின் காரியங்களை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற கர்த்தாவே. இந்த சபை இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கும் ஜெபத்திற்கு உங்களுடைய கண்களும் செவிகளும் திறந்தவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா ராஜாவே. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதித்து தோத்தரித்து கர்த்தாவே. ஆம் தகப்பனே எல்லா காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கும் போது என் தேவநீர் அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. நடத்தின தேவன் இனிமேல நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றி பலிகளை விதமான ஆசீர்வாதங்களுக்காக தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்த
அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமாக. அது மாத்திரமல்ல, வேத வசனம் இன்னொன்னு இது வார்த்தை கூறுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. அல்லேலூயா. நம்முடைய அஸ்திபாரம் போடப்பட வேண்டும், நிலைநிற்க வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரம் போட்டால் மட்டும்தான் அது நிரந்தரமாக ஸ்ட்ராங்காக இருக்குமா. வேறொருவரால் அதை போடக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஏனென்றால் இது கிறிஸ்து இயேசுவாலே போடப்படுகிற அஸ்திபாரமாய் இருக்கிறபடியால் கர்த்தர் ஒருபோதும் அதை தடை செய்ய யாராலும் முடியாது. ஏனென்றால் அது கர்த்தரால் போடப்பட்ட அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தின் மேலே கூடிய சீக்கிரத்திலே நம்முடைய சபை கட்டி முடிக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அடுத்ததாக ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை
விடப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நோக்கி பார்த்த முகங்கள் என்ன ஆவறதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நம்பி வந்த பிள்ளைகளை ஒருபோதும் நான் கைவிடுவதே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார். ஏனென்றால் அநேக தடைகள் வரலாம், ஆனாலும் அது நிரந்தரமல்ல. நமக்கு தடைகளை விலக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருந்து செய்கிற எல்லா காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் நம்முடைய சபையை நடத்துகிற போதகருக்கு இடையூறுகள் தடைகளை கொண்டு வந்தால் இந்த சபை என்னாகும், முன்னேறாது அப்படின்று பிசாசானவன் வஞ்சிக்கிறான். ஆனால் கர்த்தர் எல்லா வஞ்சனைகள் இருந்தும் நம்முடைய போதகரை முன்னடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் மேட்பனுக்கு தொந்தரவு கொடுத்தா ஆடுகள் என்ன பண்ணும், சிதறடிக்கப்படும் என்று சாத்தானுடைய எண்ணம். ஆனால் ஒருபோதும் அவனுடைய எண்ணம் பலிக்காது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் யாரு, மிக பெரியவர். அவர் பெரியவர் முன்னாடி அவர் ஒன்றும் கிடையாது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்முடைய போதகருக்காகவும் போதகருடைய குடும்பத்துக்காகவும் அவர் கொடுத்த நல்ல மனைவி பிள்ளைகளுக்காகவும் பாரத்தோடும் ஊக்கமாய் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் வழி நடத்துவரை இடர்வுகள் பண்ணால் பின்னாடி வருகிற ஆடுகளெல்லாம் செதறி போகும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு காலமும் நடக்காது. கர்த்தர் தடைகளை விலக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். நம்மை வழி நடத்துகிறவரை கர்த்தர் இன்னும் மேலும் மேலும் உயர்த்தி அவரை அநேகர் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அநேக ஆத்துமக்கள் அறுவடை செய்ய கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு இந்த இடத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதற்காக நாம் பாரத்தோடு அவருக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சாயங்கால வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே தினைக்கும் ஆண்டவரே ஜெபங்களை நாங்கள் ஏறி எடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா நீங்க தான் ஆண்டவரே தெய்வ உள்ள கருத்தினாலே எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா சபை கட்டுறதுக்கு தகப்பனே அநேக உபதிரங்களை கண்டு வராங்க ஆண்டவரே. தகப்பனே அந்த உபதிரங்கள்லாம் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே எல்லாத்தையும் உடைத்து போடணும் தகப்பனே. நீர் அப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே. தகப்பனே நீங்க தான் ஆண்டவரே அது கட்டி முடிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. கொடுக்கிற ஆட்கள் பிள்ளைங்களே நீர் அப்பா எழுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய சாயலாக இருக்கும் மக்களுங்களே நீர் எழுப்பு ராஜா. ஏசப்பா உமக்கு கொடான கொடி நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்க 2-3 பேர் இருக்கிறோம் அதன் மத்தியில நான் இருப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே நீ கண்ணோக்கி பாருங்க அப்பா. தகப்பனே எங்க கண்ணீருக்கு நீர் பதில் கொடுக்கணும் ஆண்டவரே. தகப்பனே நீர் கல்லோ மண்ணோ இல்ல ராஜா. அப்பா நீர் பேசுற தேவன் ஆண்டவரே. எங்களை போகத்திலே வரத்திலே பாதுகாக்கிறவரே நீர் அப்பா. உம்மால முடியாதது ஒன்றுமே இல்ல ராஜா. உம்மால முடியும் தகப்பனே. பாஸ்டருக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகன் அப்பா வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே உம்முடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மகன் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே. எவ்வளவு உபத்திரங்க வந்தாலும் என் தேவன் நீர் பலன் கொடுத்து நிறுத்த போயிருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோர்ந்து போகாத மகனே நீர் ஆற்றியும் தேற்றுங்க ஆண்டவரே. அப்பா இரவும் பகலுமா தானிக்கிறார் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஒரு ஆலயம் வேணும் பிரவேசிக்கணும் ஏசப்பா. உம்மால முடியாதது ஒன்றுமே இல்ல ராஜா. மனைவி பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த மனைவி அப்பா நீங்கள் ஆண்டவரே தேர்ந்தெடுத்து நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அவங்க குடும்பம் சமாதானமாய் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே. பிள்ளைங்களை கொடுத்திருக்கிற 2 பிள்ளைங்களையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அந்த
பிள்ளைங்க தூரத்துக்கு தேவன், சமீபுக்கு தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பிள்ளைங்களுக்கு தேவை இருக்கிறலாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. பாஸ்டர் ஐயாக்கு தேவைக்குதெல்லாம் சந்திங்க, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. பெலனும் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, மகனுக்கு வர உபத்திரங்கள்லாம் உன்னுடைய நசரான இயேசுவின் நாமத்துல நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. உபத்திரங்களை வராதபடி தடுத்து நிறுத்துங்க. மகனை கண்ணோக்கி பாரப்பா. அப்பா நீர் செய்ய போகிருக்காங்க. உங்களுடைய கிருபை அவங்க மேல எப்பவுமே இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் இல்லாமல் நாங்கள் இல்ல ராஜா. அப்பா உங்களையே நம்பி இருக்கிறார் ஆண்டவரே. நீங்க தான் அவருக்கு பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. பக்க பலமாக இருந்த ஆண்டவரே, மரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய சட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அப்பா தன் கோழிகளை சட்டைக்குள்ள மூடுவதை போல ஆண்டவரே இவங்க குடும்பத்தை, அப்பா எங்க பாஸ்டர் குடும்பத்தை நீர் சந்திச்சாங்க ஆண்டவரே. அவருக்கு ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து உங்கள் சட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தை பலத்தை கொடுங்க ஏசப்பா. பாஸ்டர் அம்மாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளை தினத்துக்கு ஆண்டவரே மகோ என்ன பேசுறாரு என்று நீர் அறிவீர் ஆண்டவரே. தகப்பனே எங்க மத்தியில நீர் அசவாடணும் ஆண்டவரே. உமன்ஸ் பிரேயர்ல ஆண்டவரே எல்லாம் ஒரு நாசம் மோசம் ஆகாதபடி ஆண்டவரே மகளை நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. பாஸ்டர் அம்மாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக்காக கோடான கோடி நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. நசரான இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தருக்கு நாம் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்கிறது, இப்படி இருக்க செய்ய வேண்டியவைகள் என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஏனென்றால் இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தருடைய கண்களும் அவருடைய செய்திகளும் கேட்டவர்களாக இருக்கிறபடியால் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். ஏனென்றால் நாம் எப்பொழுதும் ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் இந்த இடத்துல வரும் பொழுது அது அப்படியே நிறைவேறுகிறது. ஏனென்றால் இந்த இடத்துல அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்திருக்கிறது. தேவனுடைய சித்தம் எதுவாக இருக்கிறதோ அதன்படி கர்த்தர் நடத்தி கொண்டு வருவதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். பொழுதிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பொழுதிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரை துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினியை நீ கடக்கும் போது, ஆறுகளை நீ கடக்கும் போது, அக்கினியை நீ கடக்கும் போது, ஆறுகளை நீ மிதிக்கும் போது, அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பருகாது
முள்ளுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதுமில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, கர்த்தரை துணை கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அல்லேலூயா. கர்த்தர் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவன்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அதை நமக்கு தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேத வசனம் கூறுகிறது. நம் விசுவாசத்தோடு ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பக்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் கர்த்தர் மெய்யாகவே பதில் கொடுக்கிறார். ஏனென்றால் தாவீதுக்கு சொல்லியிருக்கிறார் ஒரு வார்த்தை, உன் கண்ணீர் என் துருத்தியில் அல்லவா வைத்திருக்கிறது அப்படி என்று. ஆனால் நம்முடைய வேண்டுதல் தேவனுக்கு எட்டுகிறது. கூடிய சீக்கிரத்தில் தேவன் நம்முடைய ஆலய கட்டுமான பணிகளை தொடங்கி அதை முடிக்கிற வரையிலும் தேவன் சும்மா இருக்கவே மாட்டார். அநேக பிள்ளைகளை எழுப்ப போகிறார். இந்த 42வது நாள் ஜெபத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக கர்த்தருக்கு நாம் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஏனென்றால் இதை தடை செய்கிற எல்லாம் அந்தகார கிரியைகள் ஒன்றுமே எதிர்க்கு வராது. அது என்ன வந்தாலும் தேவன் நமக்கு அதை ஒடித்து மலைகளை தகர்த்தெறிந்து தேவன் நமக்கு எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாய் கட்டி முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி விசுவாசத்தோடு நம்முடைய ஆலயத்தை கூடிய சீக்கிரத்தில் கட்டி முடிக்கத்தக்க அதுக்கு வருகிற எல்லாம் தடைகளை கர்த்தர் சுக்குநூறாய் உடைத்து போட்டு எல்லாவற்றுக்கும் மேலான இந்த எப்படி டிசைன் வந்திருக்கிறதோ அதை காட்டிலும் மிக நேர்த்தியாய் கர்த்தர் கட்டி கொடுக்க போவதற்கு கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். இப்பொழுது தடைகளை நீக்கி போடணும். பணம் கொடுக்க முடியாத தடை வைத்திருக்கிறது மனசை நீக்கி போடணும். அதுக்கு கட்ட முடியாதபடிக்கு ஆட்களை நிறுத்தியிருக்கிறவர்களுக்கு தடை செய்ய அதனை விலக்கி போடும்படியாக மற்றும் எல்லா தேவைகளும் சந்தித்து கூடிய சீக்கிரத்தில் இந்த புத்தாண்டில் அதை தொடங்கி முடிக்கிற வரையிலும் கர்த்தர் கரம் நம்முடைய ஆலயத்தின் மேல் இருக்கும்படியாக அந்த தடைகளை விலக்கி போடும்படியாக யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஹalleluya சோத்ரம் 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 ஆண்டவரே உன்னை நன்றியோட சோத்திரிக்கிறோம் நன்றியோட சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே சாயங்காலத்துல ஆண்டவரே சோத்ரம் பாதத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்க நாமத்துல 2-3 பேர் கூடி இருப்பீங்களோ அங்க இருப்பேன்னு சொன்ன தேவனே உன்னை துதிக்கிறோம் 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 அப்பா. போற்றுகிறோம் உன்னை உயர்த்துகிறோம் ஆண்டவரே சோத்ரம். சேராத வழியில வாசம் செய்யற தேவனே உன்னை சோத்திரிக்கிறோம். நானே வழி சத்தியம் ஜீவனா இருக்கிற சொன்ன தேவனே உன்னை துதிக்கிறோம் 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே உன்னை துதிக்கிறோம் 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 அப்பா. எங்க விண்ணப்பத்தை பாதப்படியில வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஏசப்பா அந்த ஆலயத்தை ஆண்டவரே கட்டி முடிச்சு தரத்துக்காக உனக்கு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உன் கரங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. எந்த நாசனம் மோசனம் அடங்காதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாக்கிற தேவன் அப்பா. அப்பா நாங்க விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கடகாவோட விசுவாசம் இந்த போதும் சொன்ன தேவனே உன்னை துதிக்கிறோம் 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 அப்பா. சோத்தரிக்கிறோம் அப்பா. தடைகள் எல்லாம் இயேசு நாமத்துல நீ அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் அப்பா. நீ பெரியவர் ஆண்டவரே உலகத்துல காட்டிலும் நீ பெரியவர் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா கேட்கிறோம் பெற்றுக்கோம் சொன்ன தேவனே உன்னை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே சர்வ வல்லவரே உன்னை துதிக்கிறோம். வானம் சிங்காசனம் பூமியின் பாதப்படி சொன்ன உன்னை துதிக்கிறோம் அப்பா சோத்தரிக்கிறோம். இந்த எஸ்தர் சபை நீங்க ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக பேரா நீ ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்க கொடுக்கிற கரங்கள் நீ ஆசீர்வதிங்க. கொடுக்காத பிள்ளைங்க கூட ஆண்டவரை கொடுக்க உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறேன். தடைப்பட்ட இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரை இயேசு நாமத்துல தடைங்களாம் நீ ஒடித்து போட முடியாத ஜெபிக்கிறேன். கொடுக்கிற பிள்ளைங்களா நீ எழுப்பப்பா. உனக்கு கொடுக்கும்போது ஆண்டவரே அப்பா நீ உயிர்த்துற தேவன் அப்பா. ஒரு போதும் வெக்கப்பட்டு போக மாட்டேன் அப்பா. உனக்கு நன்றி. உன்னை நோக்கி பார்க்கிற பிள்ளைங்க ஆண்டவரே ஒரு போதும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே அநேக ஆத்துமக்கள் நீ எழுப்புற தேவனப்பா சோத்தரிக்கிறோம். ஜபாவி ஊற்றும் ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஞானத்தோட கருத்தோட ஜபிக்கிற பிள்ளைங்களா அப்பா நீ எழுப்ப முடியாத ஜபிக்கிறேன் ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அந்த சபைக்கு ஆண்டவரே சிமெண்ட் மணல் ஆண்டவரே கல்லுங்க கம்பிங்க தேவை ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உன்னால் ஆகாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்பா சோத்திரம். நீ எல்லாம் வெற்றி செய்யற தேவன் அப்பா. ஏசப்பா நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷ முகத்தை பார்க்கற நீ உள்ளத்தை இருதயத்தை பார்க்கறீரப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க பெரியவரப்பா. நீங்க பெரிய காரியங்கள் செய்யற தேவன் அப்பா. நாங்க ஆண்டவரே கேட்கும்போது ஆண்டவரே நாங்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நீங்க உயிர்த்தற தேவன் அப்பா. உனக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. உனக்கு எவ்வளவு துதித்தாலும் போதாது எவ்வளவு ஜெபித்தாலும் போதாது ஆண்டவரே. நீங்க செய்யற நன்மைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. எப்படியாவது ஆண்டவரே பரலோக திறந்து நீ கொடுக்கிற தேவன் அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. ஐயாக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஐயா கூட சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உற்சாகத்தோட இருக்க ஆண்டவரே நீ உதவி செய்யும் அப்பா. அவங்க பக்க பலமா நீ இருக்க முடியாத ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பத்தை ஆசீர்வதியும் பிள்ளைங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. உனக்கு நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோட இருக்கும் பிள்ளைங்களுக்கு நீ ஆண்டவரே இன்னும் விசுவாசத்தை நிரப்ப முடியாத ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உனக்கு நன்றி. சத்துரு கொண்டு வர போராட்டங்கள் பிரச்சனைகள் இயேசு நாமத்துல அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உனக்கு நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த ஜெப கூட்டம் வைத்திருக்கிறியே உனக்கு நன்றி. இன்னும் ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை பெற்றுக்கொள்ள அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உன்னை துதிக்கிறோம் 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 அப்பா. உன்னை போற்றுகிறோம் ஆண்டவரே. உன்னை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்க பக்கம் அவலமா வந்து நீ வழி நடத்துற தேவன் அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. உனக்கு கொடான கொடி சோத்திரம் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம் இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதுக்காக நம்ம கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தை தடைகளை நீக்கி போட இன்னொரு வார்த்தை சொல்கிறது வசனம் எரேமியா 23:29. என் வார்த்தையை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலவும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நமக்கு வருகிற எல்லாம் தடைகளை ஆண்டவர் சமட்டியை கொண்டு நொறுக்கி வாசல்களை திறக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர்
செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை செய்யக்கூடாது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஊற்றிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊற்றிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி மொத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி மொத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. தாளாட்டுவார், சீராட்டுவார், பாலாக்காமல் தலையாக்குவார். தாளாட்டுவார், சீராட்டுவார், பாலாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலோ முடியாதுங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலோ முடியாதுங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. இங்க கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயமில்லைங்க. அல்லேலூயா. கர்த்தர் கரம் நம்மேலுங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஏனென்றால் கர்த்தர் நம்மை தாங்கி ஏந்தி வழி நடத்துகிறதுனால நமக்கு எந்த விதமான சேதமும் வராது. ஏனென்றால் தகப்பன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த விதமான பயம் எதுவுமே இருக்காது என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இன்னொரு வார்த்தை கூட சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு மெசேஜ் எடுத்துடுறேன். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயம் கட்டுங்கள், இதன் பேரில் நான் பிரியப்படுப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயம் கட்டுறதுன்னா அவ்வளோ ஈஸி இல்லை. யாரை கொண்டு கர்த்தர் அதை கட்ட திட்டம் வைத்திருக்கிறாரோ அவரை வைத்து மாத்திரம்தான் அதை கட்ட முடியும். ஆகாய் என்ற புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இதுமாய் கூறுகிறது, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயம் கட்டுங்கள், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய
மகிமை விளங்க வேண்டும் என்றால் நம்மை நாம் அர்ப்பணித்து அவருடைய நாமத்துக்கேற்ற எல்லாவற்றையும் அவருக்கு கூட்டி கொடுக்கப்படும். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சுகத்துக்கும் பலத்துக்கும் நம்ம என்னத்தை செலுத்த முடியும்? ஒரு ராத்திரி நம்ம தூங்கி எழுந்திருப்பதே கர்த்தருடைய கிருபை. ஏனென்றால் எத்தனையோ பேர்கள் என்ன இல்லை, தூக்கத்தில் விழுந்து எழும்புறதில்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு எல்லாவித நன்மைகளும் கொடுத்திருக்கிறார் என்றால் கர்த்தருக்கு நாம் காணிக்கைகளும் துதிபலிகளும் செலுத்த வேண்டும் என்பது அவருடைய நியாயமாக இருக்கிறது. ஏனென்றால் அதே ஆகாய் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பொன்னும் என்னுடையது வெள்ளியும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் பொன்னை படைத்தவர் அவர்தான், வெள்ளியை படைத்தவர் அவர்தான், இந்த அண்ட சராசரங்களும் படைத்தவரும் அவர்தான். அவருக்கு இல்லாதது ஒன்றுமில்லை. நாம் கட்டுகிற ஆலயம் எப்பேற்பட்டது என்று நாம் நினைக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நேரடியாக வந்து ஆலயத்தை கட்ட முடியாது. உங்களும் என்னைய வைத்துதான் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தையும் காரியத்தை நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் நாம் வஞ்சிக்கிறோம். எதில் வஞ்சிக்கிறோம்னா கர்த்தரை நாம் வஞ்சிக்கிறோம். எப்படின்னா மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எப்படி வஞ்சிக்கிறேன்னா, எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்றீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. அல்லேலூயா. நாம் வஞ்சித்து கொண்டிருக்கிறது தேவனை தசம பாகங்களிலும் காணிக்கைகளிலும் வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம வருகிற வருமானத்தில் மிக நேர்த்தியாய் கர்த்தருக்கு 10ல் ஒரு பங்கை நாம் கொடுப்போமானால் கர்த்தர் இந்த ஊழியத்தை மிக நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போவார். இந்த ஊழியத்திலே அநேக தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை சந்திக்க உங்களால் என்னால் தான் முடியும். தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தான் நம்முடைய போதகரால் முடியும். தேவனுடைய வார்த்தை கொடுக்கறதுக்காக அவர் பல மணி நேரங்கள் தன்னுடைய முழங்கால்களை நின்று அவர் தேவனுடைய வார்த்தையை தியானித்து நமக்காக கொடுக்கிறதுக்கு படுகிற பிரயாசம் அது கர்த்தர் அறிவார். ஏனென்றால் அவர் மூலமாய் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளை நமக்கு எப்படி இருக்குதான், நம்மை தேற்றுகிறதும் பலப்படுத்துகிறதுமாய் வார்த்தையை அவர் மூலமாய் தேவன் அருளுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம பலனடைந்து நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் அவருக்கு நாம் செலுத்த வேண்டியதை நாம் செலுத்துவோமானால் அது மிக நன்றாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்திலிருந்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம இப்படி கொடுத்துட்டாக்கா எப்படி அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நமக்கு சுகம், பலன், நீண்ட ஆயுசை கூட்டி கொடுத்து வேலை செய்யும்படியாக, சம்பாதத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற ஈவுக்கு நம்ம என்னத்தை செலுத்த முடியும்? நம்ம சொந்தமாக ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டும் போகிறதில்ல. கர்த்தரிடத்தில் பெற்று கர்த்தருக்கே கொடுக்கும் பொழுது அது ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று மெய்யாகவே நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறவன் அதை போல விசுவாசத்தோடு நடந்து கொள்ள நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 காரியத்தை நான் சொல்லுகிறேன். முதலாவது, தேவனோடு நாம் என்ன பண்ணனா உடன்படிக்கை பண்ண வேண்டும். உடன்படிக்கை எப்படின்னா, ஃபர்ஸ்ட் சி இஸ் கவனன்ட். தேவனோட உடன்படிக்கை பண்ணும் பொழுது நமக்கு அநேக நன்மைகள் வரும். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அந்த உடன்படிக்கை பண்ணாமல் தேவனை தரிசிக்க நம்மளால் முடியாது. மற்றொரு சிஎஸ் சொல்கிறனால் கனெக்ஷன் ஆகணும். தேவனுக்கு நமக்கும் என்ன கனெக்ஷன்? எப்பொழுதும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எப்பொழுது நம் கர்த்தரோடு இணைந்திருக்கும் பொழுது நமக்கு எல்லாம் நன்மைகளும்
தேடி வரும் என்று மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் தேவன் எதற்காக இந்த தசம பாகத்திலும் காணிக்கைகளை வஞ்சிக்கிறார் என்றால், நாம் போடுகிற காணிக்கை அவருக்கு ஒன்றும் பெரிதல்ல, ஆனால் தேவனுடைய ஊழியத்துக்கு அதை பயன்பட வேண்டும் என்று இந்த வேத வசனம் கூறுகிறது. அநேகரால் இது வஞ்சிக்கப்படாதபடிக்கு தாங்கள் அவங்கவுங்க செய்கைக்கு தக்க அவங்க வருமானத்துக்கு தக்க அதை போடும் பொழுது அது மிக ஏதுவாக இருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படி மாத்திரமல்ல, அதே 16 வசனம், அப்பொழுது கர்த்தர் பயந்தவர்களை ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகத்தில் ஒன்றும் அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கும். நாம் கர்த்தரில் உண்மையும் உத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு மிக நேர்த்தியாய் கொடுப்பார் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றும் கூட்டி கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொன்ன வேத வசனத்தின்படி இவர்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருப்பதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது என்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23வது வசனம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கர்த்தருக்கென்று நாம் பொருத்தனைகளை செலுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போமா? கர்த்தருக்கு நாம் உறுதியாக இருக்கும்போது அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான் என்று வேத வசனம் சொல்கிறது. எப்பொழுதுமே கர்த்தர் நம்மை கன்மலையின் மேல் வைத்து அவருடைய செட்டைகளின் கீழே மூடி மறைத்து கொண்டு வருகிறதுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் நேரம் அதிகமாய் கொண்டிருக்கிறது. நேரத்தை வீணாக்காதபடிக்கு கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் தரித்திருப்போமாக. இப்பொழுது கர்த்தருக்கென்று சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னும் 2-3 விண்ணப்பங்கள் இருக்கிறது. அதை நாம் ஜெபத்திலே ஏறெடுப்போமாக. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க சபையில, உம்மைதான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க சபையில, உங்கள்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மைதான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைதான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க சபையிலே, உம்மைதான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க சபையிலே, உம்மைதான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மைதான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லை.
அன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செத்தை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செத்தை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க சபையிலே, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க சபையிலே, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அல்லேலூயா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பாய் மாற்றுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா. எங்கள் ஆலயத்தை நீர் கட்டி முடிப்பீங்க. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் கர்த்தாவே. உம்மால கூடும், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நீக்கி போட்டு நீர் எங்களை அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கத்தக்க நீர் எங்களுக்கு பலத்தையும் நல்ல எல்லா ஒரு தேவைகளும் சந்தித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் சங்கீதம் 66:19 சொல்லுகிறது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. மெய்யாகவே நம்முடைய தேவன் நம்முடைய வேண்டுதலும் விண்ணப்பங்களும் கேட்டு நம்முடைய விண்ணப்பத்துக்கு ஜெபத்துக்கும் செவி கொடுத்தார் என்று மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் தள்ளாமல் தேவன் அங்கீகரித்து நமக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்க போவதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். இப்பொழுது கடைசியாக இன்னொரு விண்ணப்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சிமெண்ட் மூட்டை தேவை வேணும், ஜல்லி வேணும், மணல் வேணும். இந்த மூன்றுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். முதலாவது 10,000 மூட்டை சிமெண்ட்டு, அதுக்கு தேவையான மணல், அதுக்கு தேவையான ஜல்லி, இதையெல்லாம் கர்த்தர் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரத்தோடும் துதியோடும் விண்ணப்பத்தோடும் நாம் இப்பொழுது பாரப்பட்டு ஜெபிப்போமாக. கூடிய சீக்கிரத்தில் அதையெல்லாம் கூட்டி கொடுத்து நம்முடைய வேலைகளை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று பாரத்தோடு யாராவது ஒருத்தர் ஜெபிப்போமாக. அப்பா பிதாவே என்று கூப்பிடுவர்களுக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறேன் அற்புதத்தின் தந்தையே. இந்த நாளில் அஸ்திபாரம் போடும்படியாய் செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா அந்த எல்லைகளை நீர் பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு கொடுத்ததற்கு நான் நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதபடிக்கு ஆவியானவர் நீர் வழிநடத்தினதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ராஜா. நீ சர்வ வல்லவர் என்பதை நிரூபித்ததுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ராஜா. கல்வாரின் ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்த என் பரமபிதாவே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாய் செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தங்களை தாழ்த்துகிறவர்கள் ஆண்டவரே, அப்பா உம்முடைய சமூகத்துல இரக்கத்தை பெற்று ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் படி ஆண்டவரே அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ராஜா. ஆவியானவரே ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர் ஆண்டவரே.
உங்க ஊழி ஆண்டவரை நீங்க எடுத்து நடத்துங்க ராஜா. எந்த விதமான சாத்தானின் கிரியைகளும் தடைகளும் எல்லாவற்றையும் தேவன் முறியடித்து போடுகிறதுக்காக நன்றி அப்பா. நான் உங்கள் முன்னே போகிறேன் என்று சொன்ன தேவன், கோணலானவர்களை சபையாக்குவேன் என்ற தேவன் அப்பா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பே என்று சொன்ன தேவன் நீர் அப்பா. வல்லமை உள்ளவர் நீர் ஆண்டவரே. நீர் அப்பா எதை நினைத்தாலும் ஆண்டவரே செய்கிற தேவன் ஆண்டவரே. ஒரு பொழுது நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. சர்வ வல்லவர் நீர் செய்து முடிக்கிறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த தடைகள் இருக்கிறதோ, கல்லு மண்ணு ஜல்லி ஆமாண்டவர் அப்பா, கம்பிகளை நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. அதை போட்டு ஆண்டவரை சிமெண்ட் மூட்டைகளை நீர் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆமாண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இதற்கு தடையா இருக்கிற பார்வோனின் கிரியைகள், ஆமானின் கிரியைகள், இனமாய் ஆண்டவரை சத்துருக்களின் கிரியைகள், ஆண்டவரை மனுஷ சீற்றங்கள், ஆண்டவரை எது வந்தாலும் என் தேவன் அதை முறியடித்து போடுவீராக. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்க கேட்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர் ஆண்டவரே. நீர் அற்புதங்க செய்யுங்கப்பா. உம்முடைய சமூகத்துல எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவராய் ஆண்டவரே தங்களை கரங்களை நீட்டும்படியாய் உதவி செய்யுங்க. எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலோ, துன்பங்கள் வந்தாலோ, ஆண்டவரே எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலோ, ஆவியானவர் நீர் கொடியேற்று போவதற்காக நன்றி அப்பா. நீர் ஜெயத்தை கொடுக்கிறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆவியானவர் விடுதலையோடு கூட கட்டுண்டவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. கட்டுகள் இருக்கிற மக்களை கட்ட அழுப்பீராக. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களால் ஆகாது ஆண்டவரே அப்பா. எங்களுடைய பெருமைகள் வேண்டாம் ஆண்டவரே. வீணான வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷர்கள் மத்தியில ஆண்டவரே அந்த பணம் எழும்பட்டும் ஆண்டவரே. எழும்பட்டும் அப்பா. நீதிமான்களின் சபையில நீர் இறங்குகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே இந்த நாளிலே வேண்டிக் கொள்கிறோம். எங்க சபையின் மக்களை எழுப்புங்க அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை எழுப்புங்க. ஒவ்வொரு ஆண்களை பெண்களை எழுப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அப்பா. ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட நாங்கள் உதாசீனமாக ஆண்டவரை இருக்காத படிக்கு உதாரத்துவமான ஆண்டவரை வல்லமையோடு கூட கொடுக்கின்ற உள்ளங்களை எழுப்புங்க அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தோடு கூட பேசுங்க. கடினமான இருதயத்தை உடையுங்க ஆண்டவரே அப்பா. ஏகோபித்து அனைவரும் ஜெபித்து ஆண்டவரே ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்ட மக்களை எழுப்புங்க. ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஆவியானவர் பிரதட்சியமாக நீர் ஆண்டவரே தரிசனம் கொடுத்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தாளந்துகளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. பண வரவுகளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா குடும்பமும் செழிப்பாக ஆண்டவரே மாற்றுங்க ராஜா. ஆவியானவர்களிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற கையின் பிரயாசம் ஆண்டவரே உமக்கே திரும்பி கொடுக்கும்படியாக என் தேவன் உதவி செய்வீராக. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும். கேளுங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே ஏசப்பா. ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அந்த மண்ணினுடைய லாரிகள் ஆண்டவரே, சிமெண்ட் மூட்டைகளுடைய லாரிகள் ஆண்டவரே, கம்பிகளை ஆண்டவரே கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் கல்லோ மண்ணா அல்ல ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே நேர்த்தியாய் ஆண்டவரே எந்த ஸ்தலத்துல கட்டுகிறார்களோ அந்த ஸ்தலத்துக்கு ஆண்டவரே வந்து சேரும்படியாய் எந்த தடைகளும் ஏற்படாதபடி, ஒவ்வொரு வாகனத்தின் தடைகள் ஏற்படாதபடிக்கு ஆவியானவர் நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நீ சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. ஆவியானவர் பொறுப்பெடுப்பீராக. என் தேவன் வல்லமையாய் இறங்கின ஆண்டவரே. சர்வதிகாரி நீர் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்க நீர் தலைவர் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்கு தலைவர் நீர்தான் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆவியானவர் நீர் பொறுப்படுங்க அப்பா. எங்கள் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்த தேவன். நாங்கள் கொடுக்கும் பொழுது நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் எழுப்புங்க ஆவியானவர். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே
ஆவியானவர் நீங்க ஆண்டவரே லேசான காரியம் ஆண்டவரே, நீங்கள் நினைத்தால் ஆண்டவரே ஒரு கண் பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. என் தேவனே உம்முடைய முகத்தை பார்த்தாலே நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆம் ராஜா, உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தையினால ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் பிழைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. காயங்களை மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. சுகத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் அசதியாயிராத படிக்கு என் தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனதானா என் வாழ்க்கை நடத்தாத படிக்கு கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தை நீர் கட்டிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் அப்பா காலம் தாழ்த்தாத படிக்கு ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பெண்களோடும் ஒவ்வொரு ஆண்களோடு கூட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற மக்கள் எழும்பி வருவார்களாக அப்பா. தேசத்தின் நன்மையை காண்பாய் என்று சொன்ன தேவன் என் தேவன் ஆண்டவரே கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறப்பா. இப்போ அந்த சபைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடியும் என்று சொல்லி நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோட மனதில பேசுங்கப்பா. கழுவப்பட்டவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லதை செய்து முடிக்கும் அளவும் நாங்கள் உம்மை விடுகிறதில்லை ஆண்டவரே. அந்த சபை கட்டி முடிக்கும் அளவும் நாங்கள் உம்மை விடுவதில்லை ராஜா. நாங்க போராடி ஜெபிப்போம் ஆண்டவரே. என் தேவன் ஜெபிக்கிற மக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆவியானவர் நீர் பொறுப்பெடுங்க. ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. நாங்கள் கொடுக்கணும்னு ஆசையா இருக்குது, ஆனா எங்களுக்கு பணம் இல்லையா என்று யோசிக்கிற மக்கள் மத்தியில ஒரு செழிப்பை கட்டளிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அப்பா ஒவ்வொரு சிறு தொழிலில் இருந்து பெரிய தொழில் செய்கிறவர்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தி என் தேவனுக்காக நான் என்ன செய்கிறேன் என்று உம்முடைய சித்தத்தின்படி அவர்களோடு கூட பேசுங்க. ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் வழி நடத்துகிறதுக்காக நன்றி. என் தேவன் இதை செய்து முடிக்கிறதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆவியானவரே நீர் வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா. அந்த காரியங்கள் எல்லாம் என்னென்ன ஆண்டவரே பண வரவு எங்கிருந்து வர வேண்டுமோ, எந்த செக் எந்த இடத்தில் பாஸ் பண்ண வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே சொல்லுங்க ராஜா. ஆவியானவரே கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்பும் அப்பா. எல்லா காரியத்திலும் நேர்த்தியாய் சாலமோன் ராஜா எப்படி ஆலயத்தை கட்டி முடித்தாரோ அப்படியாக நாங்கள் கட்டி முடிக்க ஞானத்தையும் கிருபையும் நீர் கட்டிட்டு தாங்க. ஆவியானவர் பொறுப்பெடுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமாக. அது மாத்திரமல்ல, வேதவசனம் சங்கீதம் 117 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவரன் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று சொல்லும் பொழுது அது தலைக்கு மூலக்கல் இயேசுவானவர் இருக்கப்படியால் அதை ஒருபோதும் ஒருவரும் தடை செய்யக்கூடாது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் இம்மாத்திரம் தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் கேட்டு பதில் கொடுத்தார் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதை தவிர வேறொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையா இல்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே.
ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. நம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே நம் தேவனால கூடும் என்று விசுவாசிக்கிறோம். நாம் யாவருமாக எழுந்து நிற்போம், ஜெபம் செய்யலாம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தீர், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தீர், விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் செலுத்த செய்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆலய கட்டுமான பணிகளுக்காக உம்முடைய கரத்தை நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் ஒவ்வொன்று விண்ணப்பங்களும் கேட்டு நீர் எங்களுக்கு கொடுத்து விட்டீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்ல தகப்பனே, இதோ எங்கள் ஆலய கட்டுமான பணிகளுக்கு இருக்கிற கான்ட்ராக்டர் கூட உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. அவருக்கும் எங்கள் போதகருக்கும் ஒரு நல்ல சம்பந்தத்தை ஏற்படுத்தும் கர்த்தாவே. எந்த விதமான தடைகள் எதுவும் இது வராதபடிக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதபடிக்கு உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. மிக நேர்த்தியாய் அதை கட்டி முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. உம்மால கூடும், உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. நாங்களும் மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறோம், நீரோ ஒவ்வொரு உள்ளங்கால் முதல் உச்சிந்தலை வரை அறிந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. கொடுக்கிற பிள்ளைகளை நீர் எழுப்புவீராக கர்த்தாவே. கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் வடக்கில் இருந்தும் தெற்கில் இருந்தும் கொள்ள பொருளாக நீர் அந்த தேவைகளை சந்திக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் சந்தித்து விட்டீர் என விசுவாசிக்கிறோம். கொடுக்கிற மனப்பக்குவத்தை நீர் எழுப்பும் கர்த்தாவே. அது எப்படி ஆகும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது எல்லாம் என் தேவனால் ஆகும் என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் விசுவாசம் எங்களை நிறைவேற்றுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம். அது மாத்திரமல் தகப்பனே, இதோ எங்கள் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு கொடுத்த நல்ல குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற என் கர்த்தர் நீரல்லவா. உடன் ஊழியக்காரர்களை முழுமையாக பொறுக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இதோ மீடியா டீமை கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. மிக நேர்த்தியாய் உமக்கு இன்னும் அநேக சேவைகளை செய்ய அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தினால் நிரப்புவீராக. இசைக்கருவியை வாசித்த மகனை கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக பயன்படுகிற பாத்திரங்களாக நீர் மாற்றினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா சோத்திரம். இன்றைக்கு ஆராதனை நடத்தின மகனை உடைய பொறுக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அந்த மகனை இன்னும் மேலும் மேலும் எடுத்து பயன்படுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க அந்த மகனை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் மகனோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவன் இருந்து எங்கள் சபையை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையை கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சபையில் உள்ள எல்லா மக்களும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் கூட்டி தருவீராக கர்த்தாவே. வருகிற வருமானத்தில் உமக்கென்று காணிக்கைகளும் தசமபாகலாம் தாராளமாய் கொடுக்கத்தக்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடியனை கூட ஒரு விஷயம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அடியனை இன்னும் மேலும் மேலும் பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க நீர் பலப்படுத்தும், தகுதிப்படுத்தும், நிலைநிறுத்தும். எல்லாமே உம்மால கூடும் கர்த்தாவே. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது மாத்திரமல்ல தகப்பனே, எங்கள் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கிற எங்கள் போதரோட மகனை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. மகனுக்கு நீர் துணையாக இருந்து மகனை எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெறத்தக்க நீர் உதவி செய்திடும். வரும் பொழுது பெரிய மகிழ்ச்சியோடும் அவர் திரும்பி வரத்தக்க நீர் உதவி செய்திடலாம். எங்கள் போதகர் முழுமையாக
முழுமையாக உடைய பொறுக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு சுகம் பெல்ல நீண்ட ஆயுசை கூட்டி தாரோம் கர்த்தாவே. அவருக்கு கொடுத்த நல்ல மனைப்பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் அவர்கள் ஆட்கொண்டு வழி நடத்தும். எந்த விதமான போராமின் ஆவியும் பொச்சிருப்பின் ஆவியும் வெண்கண்ணின் ஆவியும் அந்த குடும்பத்தில் மேலே படாதபடிக்கு இயேசுவின் இரத்த கோட்டுக்களை நீர் மூடி மறைத்துக் கொள்ளுவராக. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அனைவருமாக சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.